இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம், உடல்நிலை கருதி தங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வாரிசுகளுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் என்பதை முதலமைச்சர்கள் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இறந்தவங்க 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து மனு எடுத்து மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகங்களுக்கு சென்று கொடுப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் அந்தந்த மாதங்களிலேயே குறிப்பாக அதற்கான வேலை உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் 2692 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனங்களை ஆணைகளை வழங்கி முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதே போல தேரோடும் வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை கம்பிகளை அங்கு இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய சில குறிப்பிடத்தக்க கோயிலுடைய அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். அந்த முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் குறிப்பாக 7 திருக்கோயில்கள் 11.85 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 7 பணிகள் 9.29 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல 7 பணிகள் 21.28 கோடி மதிப்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 23.61 கோடி மதிப்பில் 12 பணிகள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 33 பணிகள் 65.96 கோடி மதிப்பில் 4 ஆண்டுகளில் குறிப்பாக 33 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுதான் மின்வாரியத்தினுடைய வரலாற்றில் 4 ஆண்டுகளில் அதிகமாக தேரோடும் வீதிகளில் மேல்நிலை கம்பிகளை புதைவடங்களாக மாற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகபட்ச பணிகளாகும். இந்த மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் விரைவாக முடித்திட வேண்டும் என்று துறைக்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள்.